ஹாய் யூடியூப் ஃபேமிலி எல்லாருக்குமே ரொம்ப வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? கொஞ்சம் நாளாக வீடியோ சரியாக போகல. இனிமேல் கொஞ்சம் கண்டென்ட்லாம் எடுத்து வீடியோ போகலான்னு ஐடியாவில் இருக்கும். ஆமாம், இப்போ நம்மளோட ஓன் ஹவுஸ்க்கே வந்துட்டோம். அந்த வீட்டில் இருந்து காலி பண்ணி வந்தியாச்சு. நிறைய பேர் சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க, அதுக்கு சில ஆன்சர் பண்ண முடியல. ஆமாம், ஸோ இப்போ அதை கொஞ்சம் படிச்சு காட்டி அதுக்கான ஆன்சர் இப்போ பண்ணுறோம். அப்படின்னா ஃபஸ்ட்டு கமெண்ட் படிப்போம். ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்னன்னா, இந்த கமெண்ட்டை பார்த்துட்டு எனக்கு சிரிப்பு வர ஆரம்பிச்சிச்சு ஓவரா. அண்ணா பாப்பாக்கும் அக்காவுக்கும் பர்த்டே கிஃப்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த மாதிரி அக்கா உங்க பர்த்டே அன்னைக்கு என்ன கிஃப்ட் பண்ணாங்க? கேட்டிங்களா? பர்த்டே அன்னைக்கு கிஃப்ட் பண்ணுறது இருக்கட்டும், விஷ் கூட பண்ணதில்லைங்க. நான் போன வருஷம் சொல்லு விஷ் பண்ணேன். அதாவது எப்படி பண்ணேன் சொல்றீடா, சொல்லு. 12 மணிக்கு செம தூக்கம் வந்துருச்சு. ஸோ அதனால 11:40க்கு எழுப்பி ஹாப்பி பர்த்டே, எனக்கு தூக்கம் வருது, 12 மணிக்கு எது விஷ் பண்ணலன்னு கோச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிட்டு தாங்க போய் தூங்கினேன். நான் தான் காலையில மத்தியானம் நம்ம சாப்பாடு சாப்பிட போறோம்ட்டு காலையிலே எல்லா சாப்பாடும் சாப்பிட்டு படுத்து தூங்கிடுவோம். சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க சொல்லுங்க. அப்போ கூட ஒன்றும் இல்லைங்க, 11:59 ஆயிடுச்சு. சரி, நம்மளோட மனைவியோட வாயால ஃபர்ஸ்ட் விஷயம் கேட்கலாமேன்ட்டு எழுந்து பார்த்தா எழுதுக்கவே இல்லை. சரி, நான் இங்கே தானே படுத்துட்டு இருக்கேன், காலை சீன்றேன். காலை ஒரு 2 தடவை சீன்னு டமாலும் விட்டான். பர்த்டே அன்னைக்கு எனக்கு கொடுத்த கிஃப்ட் அதுதான். இங்கே வாங்கினோடனே ஏந்தா என்னடா அப்படின்னா, ஏய் பர்த்டே விஷ் பண்ணு அப்படின்னு. தூக்கத்தில் இருந்துச்சு, இன்னும் வேணும் உங்களுக்கு அப்படின்னா. பர்த்டே ஃபர்ஸ்ட் விஷ் நீ தான் பண்ண, ஹாப்பி பர்த்டே பா அப்படின்ட்டா. இதை விட பெஸ்ட் விஷயம் உங்களுக்கு என்ன வேணும்? பெஸ்ட் கிஃப்ட் என்ன வேணும்? இந்த மாதிரிலாம் நடக்கும் தெரிஞ்சுதான் நான் 11 விஷ் பண்ணிட்டு போய் படுத்துட்டேன். ஆனால் இவங்களுக்கு மட்டும் நாங்கள் 12 மணிக்கு கேக் எடுத்துட்டு வந்து கொடுக்கணும், ஏதாவது ஒரு செயின் வாங்கி போடணும், முதல் வாங்கி போடணும். 12 மணிக்கு டான் ஆடக்கூடாது. ஒரு அந்த 12 முள்ள இப்படி ஒரு 12:05 12:02 ஆகிட்டா கூட ஏன் கரெக்டாக விஷ் பண்ண மாட்டேங்குது. ஓ அவ்வளோதான். இப்போ லவ் பண்ணும்போது தான் அதெல்லாம். அப்போ நீங்கள் பண்ணுறதெல்லாம் மதியம் 12 மணிக்கு விஷ் பண்ணால் தூங்கிடுவாங்கன்ட்டு முன்னாடியே விஷ் பண்ணிட்டு தூங்கிடுறாங்க. அப்போ ஒன்று பண்ணு, காலையில் டிஃபனு மத்தியானம் சாப்பாடு நைட்டு சாப்பாடெல்லாம் ஒரே வேலையை சாப்பிட்டு பார்த்துரு. இதுதாங்க பெஸ்ட் விஷயம். யாருங்க அந்த கமெண்ட் பண்ணது? பெஸ்ட் விஷ் பெஸ்ட் கிஃப்ட் எனக்கு ஊங்குது. ஏதோ ஒரு வாட்டி மிஸ் ஆகும், அடிக்கடியா மிஸ் ஆகும். வருஷம் நான் தான் ஏந்து கேட்பேன். இதுக்கப்புறம் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் இந்த பக்கம் கொடுப்பேன். நம்மளுக்கு என்னன்னா 12 மணிக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபோன் பண்ணுறாங்க. சரி, நம்ம அண்ணன் அக்காலாம் இருக்காங்க, ஃபோன் பண்ணி ஹாப்பி பர்த்டேடா சொல்லிடுவாங்க. நம்மளோட துணைவி யார் வாயால முதல் பிறந்தநாள் வாழ்த்துக்களை கேட்கலாமேன்னு கேட்டேன். நல்லா கேட்டேன் நான். சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन. இதுதாங்க கிஃப்ட். ஓகே, இன்னும் வேற லெவல்லாம் இருக்குது. அதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஆமாம், பார்க்கலாம். நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறோம். கொஞ்சம் பாருங்கள். அந்த சப்ஸ்கிரைபர் எவனா பேர் வச்சு இது அழகா தமிழ்ல ஏதாவது வச்சுதான் நல்லா இருக்கா? சப்ஸ்கிரைபர் அமைக்கு. ஏய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அமுக்குங்க. அப்பதான் நாங்கள் போடுற புது வீடியோலாம் உங்களுக்கு வரும். இதே மாதிரி தான் சொன்னேன், ஆனால் போடவே இல்லை புது வீடியோலாம். சரி, இனிமேல் கண்டிப்பாக போகிறோம், புது வீடியோலாம் வரும். மறக்காமல் வீடியோஸ் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் கூட பரவாயில்ல, லைக் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. உங்க கேள்விகளை கமெண்டா சொல்லுங்க, நாங்க அதுக்கு ஆன்சர் பண்றோம். நல்ல கேள்வியா கேளுங்க மக்களே.